சென்னையில் செயல்பட்டு வரும் சில தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் மற்ற வங்கிகளின் அட்டைகளை கொண்டு பணம் எடுக்க முடியாத நிலை இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக ஏடிஎம்களில் பண பரிவர்த்தனை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தேவையான அளவு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்ட பிறகு ஏடிஎம்களில் நடைபெறும் பட்டுவாடாவும் ஓரளவிற்கு சீரானது. ஆனால் தற்போது சில தனியார் வங்கிகளின் ஏடிஎம்களில் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாக கூறுகின்றனர் பாதிக்கப்பட்ட சிலர். என்னோடது ஐசிஐசிஐ கார்டு அண்ட் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கார்டும் என்கிட்ட இருக்கு. ரெண்டுமே நான் ட்ரை பண்ணேன், ரெண்டுமே கேஷ் வரல. என்ன ப்ராப்ளம்னு பக்கத்தில் கேட்டால் இல்லை HDFC கார்டில் HDFC ஏடிஎம்ல HDFC கார்டு போட்டால் மட்டும்தான் கேஷ் வரும், அதர் பேங்கோட கார்ட்ஸ்க்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த குற்றச்சாட்டு உண்மையா என்பதை கண்டறிய நேரடியாக ஒரு ஏடிஎம் மையங்களில் சோதனை செய்தோம். என்கிட்ட இப்போ ஐசிஐசிஐ பேங்கோட ஏடிஎம் கார்டு இருக்கு, ஆனா HDFC பேங்கோட ஏடிஎம் மெஷின்ல பணம் வருதான்னு செக் பண்ண போறேன். கார்டு அக்செப்ட் ஆக்ஷன் என்னோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டேன், கேஷ் வித்ட்ராவல் செலக்ட் பண்ணிருக்கேன். என்னோட சேவிங் அக்கௌண்ட் எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். நான் 500 ரூபான்னு ப்ரெஷ் பண்றேன், கண்டினியூ தரேன். என்னோட பின் கேட்குது, பின் நான் போட்டேன். ப்ளீஸ் வெயிட், டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்டு வருது. ஆனால் பணம் வரல, பணத்துக்கு பதிலாக அனேபிள் டு ப்ராசஸ்னு எனக்கு இந்த கார்டு தான் வந்திருக்கு. HDFC பேங்க் இல்லாம மற்ற கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு HDFC பேங்க் பணம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சென்னையில் தோராயமாக 7000 ஏடிஎம் இயந்திரங்கள் உள்ளன. இதில் கிட்டத்தட்ட 70% தனியார் வங்கிகளின் ஏடிஎம்கள் ஆகும். அதிலும் சில ஏடிஎம்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அவசர தேவைக்கு பணம் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்கின்றனர் பொதுமக்கள். SBI கார்டு எடுத்து போய் HDFC பேங்க்ல போட்டா பணம் வரல சார். காலிலேருந்து 10 ஏடிஎம் சுத்திட்டு வந்தோம், எங்கேயுமே பணமே வரல. இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன என்பதை அறிய தனியார் வங்கியான HDFC வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பிற வங்கிகளின் ஏடிஎம்களுக்கான சேவையை வழங்க இயலவில்லை என்று தெரிவித்தனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஆனந்த்.